எங்க டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல வேணாம். வியாபாரம் நடக்கிற இடத்துல ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வேலை பார்க்க வேண்டியதானே? இப்ப இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் என்ன பிரச்சனை பண்ண போறானோ? மாமா வா கதிரு. மாமா இதுதான் கடையா? நல்லா இருக்கு மாமா. முதலாளி எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? எதுக்கு மாமா என்கிட்ட கோச்சுக்கிறீங்க? நீங்க கோச்சுக்கிட்டத விடவா நான் அதிகமா கோச்சுக்கிட்டேன்? என்ன மாமா நீங்க? ஏன் கதிரு, நீ என்ன கடைக்கெல்லாம் வந்திருக்க? மாமாவை பார்க்க வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? நீங்க வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உன் அப்பா அம்மாக்கு அது பிடிக்காதே. அவங்க கண்ணுக்கு தான் நாங்க குற்றவாளி ஆயிட்டோமே. அவங்களுக்கு தானே, எனக்கு இல்லையே. இருந்தாலும் கதிரு, இங்க பாருங்க, என்னாலலாம் என் மாமாவை பார்க்காம இருக்க முடியாது. எங்க அப்பா கடையில எதுவும் பொருள் வாங்கினா காசு கொடுன்னு கேட்பாரு. நீங்களாவது ஃப்ரீயா பொருளை கொடுப்பீங்களா இல்ல நீங்களும் காசு கேப்பீங்களா? டேய் உன்கிட்ட நான் எதுக்குடா காசு கேட்க போறேன்? கதிரு உனக்கு என்ன வேணும்னாலும் போய் எடுத்துக்கோ போ. இந்த ஆளு உருட்டாப்ல தான். ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட் மட்டும் கொடுங்க மாமா. அது மட்டும் போதுமா? எங்க எங்க ஏங்க, வச்சிருக்க? அங்க இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்துக்க. அட எனக்கு ஒண்ணு போதும் மாமா. ஏங்க, இம்புட்டியும் அவன் சாப்பிட போறான். ஒண்ணு கேட்டா ஒண்ணு கொடுங்க. மாமா இந்தாங்க மாமா. டேய் நீ என்ன காசெல்லாம் குடுக்குற? உள்ள எடுத்து வைடா. முதல் தடவை வாங்கியிருக்கல்ல, இந்தாங்க புடிங்க. அதுக்கு காசெல்லாம் நீ குடுக்கணுமா என்ன? உள்ள வைடா. இருக்கட்டும் மாமா, வச்சுக்கோங்க. டேய் உள்ள வைடா. இந்தாங்க புடிங்க. டேய் உள்ள வைடா. மாமா டேய். இந்தாங்க மாமா, புடிங்க மாமா. நெக்ஸ்ட் டைம் நான் ஃப்ரீயா வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரேன். கொடுங்க. அப்புறம் மாமா முதலாளி ஆயிட்டீங்க, எப்படி இருக்கீங்க? மாமா வீட்ல பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க மாமா. கதிரு கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லையாடா? இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு, அதான். என்னடா பொல்லாத பெரிய சூழ்நிலை? எல்லாமே சரியாயிடும் மாமா. காலப்போக்குல எல்லாமே சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு மனுஷனை பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? மாடு மாதிரி உழைச்ச மனுஷனை இப்படிதான் தூக்கி வெளியே போடுவீங்களா? ஏய் நீ எதுவும் பேசாத, சும்மாரு. மாப்ள நான் காலையில இங்க வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு தெரியாதுடா அவங்க இங்க தான் கடை ஆரம்பிச்சு கொடுக்க போறாங்கன்னு. இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன்டா. புரியுது மாமா, நான் நம்புறேன். மாப்ள அத சொல்றதுக்காக தான்டா நான் வீட்டுக்கே வந்தேன். அங்க யாருமே காது கொடுத்து கூட கேட்கலையேடா. என்னமா வேணா இருக்கட்டும், நான் துரோகம் பண்ணுவேங்கிற நடப்பு அவங்களுக்கு எப்பறா வரலாம்? வரக்கூடாதுதான் மாமா, ஆனா ஏதோ வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண முடியாதுக்கு? கொஞ்ச நாள் ஆற போடுங்க, எல்லாரும் அமைதி ஆயிடுவாங்க. பிரச்சனை எல்லாம் தன்னால சரியாயிடும். எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க மாமா, நான் நம்புறேன். துரைக்கு இங்க என்ன வேலை?